ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த சப்ளிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குது, குறிப்பாக இளைஞர்கள் எவ்வளோ இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க? ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீனோ அதுக்கப்புறம் கிரியாட்டினோ வேறு, மற்றதுங்கெல்லாம் வேறு. சரி, அந்த மற்ற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக நம்மளோட ஹெல்த்துக்கு ஒரு 2 to 3% தான் டிசைட் பண்ணோம். ஜென்ரலாக நம்ம ஃபுட்டு எப்படி சாப்பிட்றோம், கரெக்டாக ப்ரோட்டீன் எடுக்கிறோமா, தேவையான கொழுப்புகள் எடுக்கிறோமா, கார்போஹைட்ரேட்ஸில் நல்ல விதமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோமா, ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோமா, வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோமா, கருப்பு கவுனி அரிசி, நல்ல ஃபைபர் இருக்க ரைஸ், அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோமான்றது தான் மெயினான விஷயம். ப்ளஸ் வாக்கிங் உங்கள் ஹார்ட்டுக்காக போங்க, உங்கள் மசில்ஸ்க்காக வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க ப்ரீதிங்காக, அதே மோர் தென் இனஃப். மற்ற டைமில் எல்லாம் பொழப்பு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும்.